இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 1:3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மோசே இறந்ததுக்கப்புறம் யோசுவா, ஒத்னியேல், ஏஹூத், சம்சார், தெபோரா, கிதியோன், தோலா, யாயிர், எப்தா, இப்சோன், ஏலோன், அப்தோன், சிம்சோன், சாம்வேல் இவங்களை கொண்டு வழி நடத்தினார். சாம்வேல் தான் கடைசி தீர்க்கதரிசி. இத்தனை தேவ மனிதர்களை கொண்டு தேவன் வழி நடத்தும் போது இஸ்ரவேலர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்க தான் சந்திக்க தான் செஞ்சாங்க. ஆனால் வெற்றி அடைஞ்சாங்க. தீர்க்கதரிசிகள் இல்லாத போதும் தேவன் இஸ்ரவேலர்களை கைவிடலை. பிரச்சனைகளை வந்தாலும் தேவன் வெற்றியை கொடுத்தாரு. அவர் சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார். சில சமயம் நம்ம இது இல்லை, இது குறையாக இருக்குது, இது வரமாட்டேங்குது, திறமை இல்லை, ஞானம் இல்லை, உடம்புல பலம் இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை, அப்புறம் எப்படி நாம் தேவன் சொன்னது தேவன்கிட்ட வேண்டினது நிறைவேறும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் தேவனை பார்க்க மாட்டேங்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற குறையை தான் பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள் இருந்த போதிலும் சரி இல்லாத போதிலும் சரி தேவனுடைய வழி நடத்துதல் மாறவே இல்லை, பாதியில் நின்றும் போகலை. இஸ்ரவேலர்கள் செஞ்ச தப்பு என்னதுன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டது. அப்படி கேட்டபோது தேவன் சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் வழி நடத்தி வந்த என்னையை பார்த்து அவங்களுக்கு ராஜாவாக தெரியலையான்னு வேதனையோடு கேட்குறாரு. இந்த தப்பை தான் நாமளும் செய்கிறோம். ஒன்று நம்மளுடைய பிரச்சனையை பெருசாக பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா நமக்கு உதவி செய்ய யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 4 சப்ஜெக்ட் நல்ல மார்க் எடுப்பாங்க. அந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் மார்க் கம்மியாக வருதுன்னா அதுவே நினச்சிட்டு வேதனைப்பட்டு உட்காந்துட்ருப்பாங்க. 4 சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்க வச்ச தேவனுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் மார்க் எடுக்க வைக்க முடியும்னு நம்பணும். பிள்ளைகளோட ஃபோக்கஸ் எல்லாமே தேவன் நிறைவாக கொடுத்தது மேலே இல்லாமல் குறையாக இருக்கிறது மேலே தான் இருக்குது. யாராக இருந்தாலும் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆனால் நாம் நம்மக்கிட்ட இருக்கிற குறையை பார்க்காம அடுத்தவங்களை எதிர்பார்க்காம எல்லாத்தையும் நிறைவாக கொடுக்குற தேவனை பார்க்கணும். அவர் ஒருத்தர் நமக்கு ராஜாவாக இருந்தாலே எல்லாமே நமக்கு நிறைவானதாக வெற்றியோடு கிடைக்கும். ஆமேன்.